OpenAI GPT-5.4 வெளியிட்டது. இது சாட்பாட் அல்ல. இது ஒரு ஆட்டோனமஸ் ஏஜென்ட். இது இப்போது உங்கள் கம்ப்யூட்டரை இயக்குகிறது. முதல் வாரத்திலேயே 44 தொழில்களை ரீப்ளேஸ் செய்தது. இங்கே அவர்கள் சொல்லாத விஷயம். 5 மார்ச் 2026 OpenAI GPT-5.4 வெளியிட்டது. சாட்பாட் அப்கிரேட் அல்ல. முற்றிலும் வேறு ஆர்கிடெக்சர். இந்த AI இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்காக காத்திருக்காது. உங்கள் ஸ்கிரீனை பார்க்கிறது. என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்கிறது. மல்டி ஸ்டெப் ஒர்க் ஃப்ளோஸை சுயாதீனமாக எக்ஸிக்யூட் செய்கிறது. இது ஏற்கனவே பெரிய என்டர்பிரைசஸில் டிப்ளாய்ட் ஆகி இருக்கிறது. கேப்பபிலிட்டி பெஞ்ச்மார்க் GDP வெல் 44 வெவ்வேறு ஆக்குபேஷன்ஸில் ரியல் ப்ரொஃபஷனல் ஒர்க்குக்கு எதிராக AI மெஷர் செய்கிறது. GPT 5.4 83% ஸ்கோர் செய்தது. கான்டெக்ஸ்டுக்கு இது ப்ரெஃபிடிசிபிள் லெவல், ஹியூமன் லெவலை நெருங்குகிறது அல்ல. பெரும்பாலான ரொட்டீன் ஒர்க்குக்கு ஹியூமன் லெவலை ரீப்ளேஸ் செய்கிறது. OpenAI பட்டியலை வெளியிட்டது. 44 தொழில்கள்: ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ், சோஷியல் ஒர்க்கர்ஸ், சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், லாயர்ஸ், நர்சஸ், கஸ்டமர் சர்வீஸ், ஃபார்மசிஸ்ட், ஃபைனான்சியல் அட்வைசர்ஸ். இவை ஹைப்போதெட்டிக்கல்ஸ் அல்ல. GPT 5.4 ஏற்கனவே ஹியூமன் கெப்பாசிட்டில அல்லது அதற்கு மேல் பெர்ஃபார்ம் செய்யும் ஜாப்ஸ் இவை. முதல் பிரேக்டவுன் கிளேர்விஓ கேஸ் ஸ்டடி. கிளேர்விஓ என்ற ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் பிசினஸ் மற்றும் ஃபேமிலி டாஸ்க்கு 9 AI ஏஜென்ட்ஸை டிப்ளாய் செய்தார். தனி ஏஜென்ட்ஸ் மேனேஜ் செய்தன: இமெயில் ட்ரையேஜ், காலண்டர் ஷெட்யூலிங், ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங், கஸ்டமர் ரெஸ்பான்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ரிசல்ட்: வாரத்திற்கு 10 ஹியூமன் ஆர்ஸ் மிச்சமானது. ஆனால் யாரும் பேசாத ப்ராப்ளம் இதுதான். ஒரு ஏஜென்ட் சுயாதீனமாக அவரது முழு ஃபேமிலி காலண்டரை அழித்துவிட்டது. எந்த வார்னிங் இல்லை, எந்த கன்ஃபர்மேஷன் இல்லை. அது ஆப்டிமைஸ் செய்ய வேண்டியதை ஆப்டிமைஸ் செய்தது. இரண்டாவது பிரேக்டவுன் என்டர்பிரைஸ் மைக்ரேஷன். Denson.nvidia. இவை AI ஏஜென்ட்ஸுடன் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யவில்லை. முழு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீம்ஸை ரீப்ளேஸ் செய்யும் AI ஏஜென்ட் ஹப்ஸ் கட்டுகின்றன. ஃபைனான்ஸ், HR, ஆபரேஷன்ஸ். நூற்றுக்கணக்கானோர் பணிபுரிந்த இடங்கள் ஒரே ஒரு GPT 5.4 டிப்ளாய்மெண்ட் ஆகின்றன. காஸ்ட் சேவிங்ஸ் இம்மீடியட். ஹியூமன் காஸ்ட் அதுவும் இம்மீடியட். மூன்றாவது பிரேக்டவுன் வேக அதிகரிப்பு. சாம் ஆல்ட்மன் GPT 5.5 ரெவீல் செய்தார். கோட்நேம் ஸ்பட். எதிர்பார்க்கப்படும் ரிலீஸ் 30 ஜூன் 2026க்கு முன்பு. 2 மாதங்களில். ஒவ்வொரு புதிய வெர்ஷனும் இன்க்ரிமெண்டலி பெட்டர் அல்ல, எக்ஸ்போனென்ஷியலி அதிக ஆட்டோனமஸ். காம்ப்ளெக்ஸ் அன்டிஃபைன்ட் ஒர்க் ஃப்ளோஸை ஹியூமன் ஓவர்சைட் இல்லாமல் ஹேண்டில் செய்ய கேப்பபிள். ட்ரெஜெக்டரி யாரது ப்ரிடிக்ஷன் மாடல்ஸையும் விட வேகமாக உள்ளது. நான்காவது பிரேக்டவுன் 40% ஆட்டோமேஷன் வேவ். ரிசர்ச்சர்ஸ் 40% அனைத்து வேலைகளும் சீக்கிரம் ஆட்டோமேட் ஆகலாம் என்று கணிக்கின்றனர். ரூட்டீன் மட்டுமல்ல, ஸ்ட்ராட்டஜிக்கையும் அனலிட்டிக்கையும். மெடிக்கல் டயக்னாஸ்டிக்ஸ், லீகல் ரிசர்ச், பேட்டர்ன் ரெக்கக்னிஷன், பிரசிடென்ட் அனாலிசிஸ் அல்லது ப்ரிடிக்டிவ் மாடலிங் இருந்தால் ஒரு ஏஜென்ட் அதை வேகமாக, மலிவாக, வேக்கேஷன் இல்லாமல் செய்யலாம். அவர்கள் சொல்லாதது. சாம் ஆல்ட்மன் ஒரு ஸ்கில்லை AI இன்னும் ரீப்ளேஸ் செய்ய முடியாது என்று ரிவீல் செய்தார். ஒன்று மட்டுமே. அந்த ஸ்கில் என்னவென்று யூகிக்கிறீர்களா? அன்சர்டனிட்டில ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட். ரூட்டீன் டிசிஷன் மேக்கிங் அல்ல, அனாலிசிஸ் அல்ல, ஜட்ஜ்மெண்ட். எந்த பிரசிடென்ட்டும் இல்லாத ஆம்பிக்யூஸ் சிச்சுவேஷன்ஸை நேவிகேட் செய்யும் திறன். அதுவே எக்ஸ்க்ளூசிவ்லி ஹியூமன் ஆக இருக்கிறது. மற்ற அனைத்து ஸ்கில்ஸும் டீகோடட், ஆட்டோமேட்டபிள், தப்பிக்கும் ஜாப் சர்டிஃபிகேஷன் உடையவை அல்ல. கான்ஸ்டன்ட் அடாப்டேஷன், எதிக்கல் ஜட்ஜ்மெண்ட் அல்லது டீப் ஹியூமன் கனெக்ஷன் தேவைப்படுபவை. ரெஸ்கில் அல்லது பிவோட் செய்யுங்கள். நியூட்ரல் பொசிஷன் இல்லை. இது டீகோடிஃபைட். AI உங்கள் இண்டஸ்ட்ரிக்கு என்ன செய்கிறது என்று சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்தது, கூகுள் AI கான்ஷியஸ்னஸ் பத்தி கண்டுபிடித்தது என்ன என்று டீகோட் செய்கிறோம்.